இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட எக்ஸாம் கமிங் பப்ளிக் எக்ஸாம் அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது இல்லையா? சோ அதுக்கான ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் பார்க்க முடியுமோ ஃபர்ஸ்ட் நான் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றேன். 2 மார்க் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1 இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் போத் ரெண்டு பேருமே பாத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியமுக்கும் தமிழ் மீடியத்துக்கும் ரெண்டுக்குமே காமன் தான். எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் ப்ராப்ளம் 2 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எதுவுமே வந்து நார்மல் கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 1.2ல செகண்ட் ப்ராப்ளம், 1.3ல தேர்ட் ப்ராப்ளம், 1.3ல எய்த் ப்ராப்ளம், 1.4ல எய்த் ப்ராப்ளம், 1.5ல ஃபிஃப்த் ப்ராப்ளம். இது எல்லாமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் செட். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒவ்வொரு செட்டா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கொடுத்துட்டு வரேன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற 5 மார்க் கொஸ்டினும் வந்து ஒரு 2 கொஸ்டின் கொடுக்குறேன். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இத ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம வந்து ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் பாக்குறதுக்கு பதிலா செலக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கிறோம். ஆஸ் பர் த ப்ளூ பிரிண்ட் நம்ம வந்து ரிப்பீட்டடா கேட்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸை வந்து நம்ம இங்க உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சோ இது 1.4ல ஃபோர்த் சம் அண்ட் 1.4ல தேர்ட் சம். இது ரெண்டும் வந்து 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் செட் கொடுக்குறேன். நம்ம ஈச் அண்ட் 8 லெசன்ஸும் நம்ம பார்க்கணும். சோ 8 லெசன்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீக் பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சோ நீங்க இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்கறது நீங்க இதுல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கிளாஸஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தமா ஃபுல்லா சாப்டர் ஃபுல்லா பார்த்த மாதிரி எல்லா சாப்டரும் கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே டைம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கும். இதுல ஏதோ ஒரு 4 கொஸ்டின் வந்தா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். கம்பல்சரி இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து தான் நாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். சோ இதை படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணும். 1 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எவ்ரி சாப்டர் முடியும் போது புக் பேக்ல 15 கொஸ்டின் ஆர் 20 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அத மட்டும் நீங்க ஃபுல்லா தரோவா வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டீங்கன்னா 1 மார்க்ல கண்டிப்பா வந்து 15 மார்க்ஸ் நம்ம வந்து மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 14 மார்க்ஸ்க்கு கேக்குறாங்க, கண்டிப்பா எடுக்க முடியும். அதே மாதிரி கிராஃப் ஜாமெட்ரியில கூட ரிப்பீட்டடா கேட்கிற சம்ஸ் வந்து நாங்க சொல்லுவோம். அத வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு கிராஃப் ஜாமெட்ரிலயும் 8, 8, 16 மார்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைச்சிடும். அப்புறம் 5 மார்க் கொஸ்டின்லயும் சரி 2 மார்க் கொஸ்டின்லயும் சரி இப்படி நாங்க எக்ஸசைஸ் வைஸ் கொடுக்கறத நீங்க போட்டீங்க அப்படின்னாவே உங்களால வந்து ஈஸியா வந்து 80+ மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செட் கொடுக்கறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நாங்க கொடுக்குறோம். சோ இதுல கொடுக்கும் போதே உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வரலாம். அதை மார்க் பண்ணி வச்சு படிச்சீங்கன்னாவே இன்னும் ஃபுல்லா உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். சோ இப்ப வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் இப்ப நீங்க போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க எனக்கு சாட்ல வந்து ஒரு மெசேஜ் போடுங்க. இல்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த எது டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப சாட்ல வந்து மெசேஜ் போடுங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்டையும் நான் கொடுத்துருவேன் இதே கிளாஸ்ல. ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமா போர்ஷன்ஸ் கவர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இப்போ வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1.2ல செகண்ட் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவும் வந்து வெளியே நோட் பண்ணாம வைக்காதீங்க.
1.2ல செகண்ட் ப்ராப்ளம். இதெல்லாம் உங்க ஆஸ் பர் தி ரெடியூஸ்டு சிலபஸ் படி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். மொத்தம் வந்து 5 + 2 7 கொஸ்டின் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த எவ்ரி சாப்டர் எண்டிங்ல இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து கம்பல்சரி படிங்க, அதுவே போதும். செகண்ட் 1.2ல செகண்ட் ப்ராப்ளம். A set கொடுத்திருக்காங்க. A set 1, 2, 3, up to 45 மற்றும் R என்ற உறவு A மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் R ஐ A cross A இன் உட்கணமாக எழுதுக. R க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. English medium question. Exercise 1.2 second question. Let A set கொடுத்திருக்காங்க 1, 2, 3 up to 45 and R be the relation defined as is a square of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. R உடைய domain and range ரெண்டும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So இப்ப கொடுத்திருக்கிற செட் வந்து A செட். இதுதான் கொடுத்திருக்கிற செட் A. இப்ப A cross A சொல்லிருக்காங்க. A cross A னா ஏவையும் ஏவையுமே சேர்த்து எழுதணும். அதுதான் A cross A. அப்போ 1, 1, 1, 2, 1, 3 up to 1, 45. அந்த மாதிரி வந்து 2, 1, 2, 2 up to 2, 45. அந்த மாதிரி வந்து A cross A வந்து 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. So 45, 1, 45, 2 up to 45, 45 வரைக்கும் எழுதினாதான் A cross A வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் ஈக்குவேஷன் 1. R ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது R வந்து ஸ்கொயர் ஆஃப் a number. R is a square of a number. Rங்கிறது வந்து R செட் கொடுத்திருக்கிறது வந்து ஒரு ஸ்கொயர், ஒரு நம்பரோட ஸ்கொயர்ஸ் தான் R செட்னு சொல்லிருக்காங்க. சோ A செட்ல இருக்கிற நம்பர்ஸ் பாருங்க. R வந்து ஃபர்ஸ்ட் R செட் கண்டுபிடிப்போம். 1, 1 ஸ்கொயர் 1 வந்து எந்த நம்பரால ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அடுத்தது 2, 4 2 ஸ்கொயர் 4. அடுத்தது 3, 9 3 ஸ்கொயர் 9. அடுத்தது 4, 16. அடுத்தது 5, 25. அதுவும் அதோடைய ஸ்கொயரும் 5, 25. அடுத்தது 6, 36. அந்த மாதிரி அப் டு நம்ம வந்து இந்த 6, 36 up to 45 வரைக்கும் வந்து 36 ஓட முடியும். ஏன்னா அடுத்தது வந்து 7, 49 போயிடும். சோ நம்ம வந்து 49 எடுத்துக்க முடியாது. இங்க 45 வரைக்கும் தான் இருக்கு A செட்ல. சோ இது ஈக்குவேஷன் 2. ஏன்னா A உடைய உட்கணம் சப்செட்னு சொல்லிட்டாங்க. R வந்து A செட்டோடைய சப்செட்னு சொல்லிட்டாங்க. அப்ப Aல இருக்கிற நம்பர் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால எடுக்க முடியும். பிகாஸ் 6, நீங்க ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா அதோடைய ஸ்கொயரும் வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பேரை நம்ம எடுக்க முடியும். அந்த ஆர்டர் பேரை நம்ம எடுக்க முடியும். சோ இந்த இடத்துல வந்து அடுத்த இது போயிட்டோம்னா 7, 49 வந்துடும். சோ அப்ப 49 வந்து நம்ம A செட்ல இல்ல. அப்ப 7 மட்டும் எடுக்க முடியாது. ஏன்னா அதோடைய ஸ்கொயர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 7 மட்டும் எடுக்க முடியாது. சோ அதனால இது வந்து இதோடைய சப்செட்ங்கிறதுனால 36 ஓட முடிஞ்சது. Therefore R is subset of A cross A. So R in மதிப்பகம் domain
என்னென்ன 1 2 3 4 5 6 R உடைய மதிப்பகம் 1 2 3 4 5 6. அதாவது டொமைன், இது வந்து டொமைன், R உடைய டொமைன். கோடொமைன் வீச்சகம், கோடொமைன் அப்படிங்கிறது வந்து வீச்சகம் வந்து செகண்ட் நம்பர்ஸ் 1 4 9 16 25 36. வரிசை ஜோடியில இருக்கிற முதல் உறுப்பு வந்து மதிப்பகம், வரிசை ஜோடியில இருக்கிற இரண்டாவது உறுப்பு ஆர்டர் பேர்ஸோட ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வந்து டொமைன், ஆர்டர் பேர்ஸ் உடைய செகண்ட் நம்பர் வந்து ரேஞ்ச். சாரி, கோடொமைன்ல ரேஞ்ச். இது டொமைன், இது ரேஞ்ச். கொடுத்திருக்கிற क्वेश्चनல இருந்து நீங்க R செட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா R செட்லோடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இது 2 மார்க் क्वेश्चन. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. நோட் பண்ணிக்கோங்க, டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. One 1.3 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. One 1.3 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? f of x, y x, y belongs to n மற்றும் and y equal to 2x. n இன் மீதான ஓர் உறவு என்ற மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு ஒரு சார்பாகுமா என்பதை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. First question, let f of x, y belongs to n and y equal to 2x be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation is a function? n x, y வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. So f of இதுதான் கொடுத்திருக்கிற क्वेश्चन. இதுல இருந்து x is equal to 1 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா y உடைய வேல்யூ 2x ன்னு கிடைக்கும். x is equal to 1 னா y உடைய வேல்யூ 2x ன்னு இருக்கு. so 2 into 1 2. x is equal to 2 அப்படின்னா y உடைய வேல்யூ 2 into 2. ஏன்னா இந்த இடத்துல 2x ன்னு இருக்கு, அதனால x க்கு 1 2 ன்னு எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 4. x உடைய வேல்யூ 3 அப்படின்னா y உடைய வேல்யூ 2 into 3 6. x உடைய வேல்யூ 4 அப்படின்னா y உடைய வேல்யூ 2 into 4 8. அப்படி and so on போயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ rங்கற செட் என்ன வரும்? r is equal to 1, 2. 1 னா 2, அடுத்தது 2, 4, 3, 6, 4, 8, அடுத்தது 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 5, 10 and so on அப்படி போகும். So இப்போ ஆர்டர்ட் பேர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தான் வந்து டொமைன். r இன் மதிப்பகம் வந்து டொமைன். மதிப்பகம் மீன்ஸ் டொமைன். டொமைன் வந்து ஆர்டர் பேர், வரிசை ஜோடியோடைய முதல் நம்பர் வந்து டொமைன் 1 2 3 4 5 and so on. r in வீச்சகம் range வந்து செகண்ட் நம்பர். ஆர்டர்ட் பேர்ஸ் உடைய செகண்ட் நம்பர்ஸ் தான் வீச்சகம். 2 4 6 8 10 இது வீச்சகம். அதே மாதிரி இப்ப வந்து இது ஒரு சார்பான்னு கேட்டிருக்காங்க, இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபங்க்ஷனா அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் போட்டுக்கணும், அடுத்தது ரேஞ்ச் போட்டுக்கணும். 1
2 3 4 and so on போகும். இது 1 2 3 4 5 6 and so on போகும். சோ அப்போ 1 எடுத்தோம்னா இங்க 2 கிடைக்கும், 2 எடுத்தோம்னா 4 கிடைக்கும், 3 எடுத்தோம்னா 6 கிடைக்கும், 4 எடுத்தோம்னா 8 கிடைக்கும். சோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு நம்பர்ஸ் கூட டொமைன்ல இருக்கிற ஒரு வேல்யூவும் ரேஞ்ச்ல இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ கூட கனெக்ஷன்ல இருக்கு, லிங்க்ல இருக்கு. சோ தட் இஸ் த சார்பு. இது ஒரு சார்பு, திஸ் இஸ் a function அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது செகண்ட் 2 மார்க், ஃபர்ஸ்ட் சாப்டர் உடைய செகண்ட் 2 மார்க். அடுத்தது 8th சம் 1.3 லயே 8th சம் பார்க்கணும். சோ இந்த சாப்டர்ல இப்ப நம்ம வந்து ரெண்டு 2 மார்க் क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. On 1.3 ல 8th sum. F என்ற சார்பு f of x is equal to 3 minus 2x என வரையறுக்கப்படுகிறது. f of x squared is equal to f of x the whole squared எனில் x ஐ காண்க. இதுதான் கொடுத்திருக்கிற question. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x squared is equal to f of x the whole squared னு கொடுத்திருக்காங்க. இங்க first கொடுத்திருக்கிறது f of x is equal to 3 minus 2x, f of x squared is equal to f of x the whole squared அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இத f of first கொடுத்திருக்கிற இத வந்து f of x squared னு மாத்துறோம். ஓகேவா? 3 minus x மட்டும் x squared ஆ மாத்துறோம், minus 2x squared. x மட்டும் தான் x ஸ்கொயர்டா மாத்தணும். இத வந்து 1 ன்னு நேம் பண்ணிக்கலாம். அடுத்தது f of x the whole squared is equal to 3 minus 2x the whole squared அப்படின்னு மாத்துறோம். ஓகேவா? இப்போ இது வந்து a minus b the whole squared ஃபார்முலால இருக்கா? a minus b squared, a minus b the whole squaredங்கற ஃபார்மட்ல இது இருக்கு உங்களுக்கு. a minus b the whole squaredங்கற ஃபார்மட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ இங்க 9 3 squared a வந்து 9 minus 2ab 2 into a into b, b என்ன 2 தான். plus b squared, b squared வந்து 4 டைரக்டா எழுதிடலாம். a squared minus 2ab plus b squaredங்கிறது ஃபார்முலா. a minus b the whole squared அந்த ஃபார்மட்ல தான் எழுதி இருக்கோம். சோ அப்ப இங்க என்ன வரும்னா 9 minus 12x plus 4x squared, 4x squared அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நமக்கு. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 இங்க வெச்சிருக்கோம், இது ஈக்குவேஷன் 2. சோ இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஐ ஈக்குவலைஸ் பண்றோம், சமப்படுத்துறோம். சமப்படுத்தும் போது 9 minus 12x plus 4x squared equal to 3 minus 2x squared. இது ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் சேர்த்தோம். சேர்க்கும் போது இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரோம். 9 minus 12x plus 4x squared minus 3 minus 2x squared equal to 0. So இப்போ இந்த இடத்துல minus 2x squared சாரி இங்க வரும்போது plus 2x squared ஆயிடும். plus 4x squared plus 2x squared is equal to plus 6x squared minus 12x
9 minus 3 plus 6 equal to 0. இப்ப இதை இந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்து 6 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா divide by 6 போட்டோம்னா வெறும் x squared minus 2x plus 1 equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இத வந்து நம்ம காரணிப்படுத்துதல் முறையில factorization மெத்தட்ல காரணிப்படுத்தணும். சோ factorization மெத்தட்ல பண்ணும்போது ஒரு simplest மெத்தட் சொல்லித்தரேன். இந்த 2x தான் நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி இருக்கோம். மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கணும், அடிஷன் பண்ணா 1 கிடைக்கணும், அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணா 1 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருக்கோம். சோ அப்ப அடுத்தது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா x minus 1 into x minus 1 is equal to 0. நீங்க -1 தானே எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து -1 தான் எடுத்திருக்கோம். சோ x into x squared x into -1 minus x. so திருப்பி இங்க -x வரும்போது -2x ன்னு ஆயிடும். 1 into 1 plus 1 -1 into -1 plus 1 equal to 0. அதாவது மல்டிப்ளை பண்ணா 2x கிடைக்கணும், -2 கிடைக்கணும், அடிஷன் பண்ணா +1 வரணும். அதுக்கு தான் வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ இந்த இடத்துல x is equal to 1, x minus 1 is equal to 0 ன்னு போட்டோம் அப்படின்னா x minus 1 is equal to 0 னா x is equal to 1. இதுதான் வந்து x உடைய வேல்யூ. இது 1.3ல 8th ப்ராப்ளம். அடுத்த 2 மார்க். Next question 1.54ல 8th problem. One 1.4ல 8th problem. Question a equal to -1, and b equal to 0, 2. f tends a belongs to b. f of x equal to ax plus b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க a and b வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் (1.4ல 8th problem. Let a is equal to -1, 1, b equal to 0, 2. If a function f a tends to be defined by f of x is equal to ax plus b is an onto function, find a and b. onto function மேல் சார்பு அப்படின்னா onto function. onto functionக்கு a and b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ கொடுத்திருக்கிறதுல a and b ன்னு ரெண்டு செட் எடுத்துக்கிறோம். a வந்து -1 and 1, b வந்து 0 and 2. இது onto functionல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மேல் சார்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ f of x is equal to ax plus b அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்களா? அப்போ f of இதுல கொடுத்திருக்கிற ரெண்டு நம்பர் f of -1 is equal to ax plus b ன்னு கொடுத்திருக்காங்க. f of -1 is equal to 0 அப்படிங்கறத நமக்கு இங்க எடுத்துக்க முடியும். so a into x உடைய வேல்யூ -1 plus b equal to 0.
x வந்து -1, y வந்து 0 நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. -1 0 1 2 இதுதான் நமக்கு வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அப்போ -a + b = 0ங்கிறது ஈக்குவேஷன் 1. அடுத்தது f of 1 கொடுத்திருக்காங்க. இங்க அடுத்த நம்பர் வந்து f of 1. f of 1 is equal to 2. அப்போ a into 1 plus b equal to 2. அப்போ a plus b equal to 2. இது ஈக்குவேஷன் -a plus b equal to 0ங்கிறது ஈக்குவேஷன் 1. a plus b equal to 2ங்கிறது ஈக்குவேஷன் 2. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா x is equal to 1, y equal to 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் ஈக்குவேஷன் 2க்கு. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1யும் 2யும் வந்து கம்பேர் பண்றோம். 2 ஆட் பண்றோம். ஈக்குவேஷன் 2 வந்து a plus b equal to 2. ஈக்குவேஷன் 1 வந்து -a plus b equal to 0. சோ இது ரெண்டையும் ஆட் பண்றோம், கூட்டுறோம். add two equations. அப்ப -a and +a 0 cancel ஆயிடும். 2b equal to 2 அப்படின்னு கிடைக்கும். So b is equal to 2/2 ன்னு வரும். அப்ப b உடைய வேல்யூ 1. அப்ப b உடைய வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 2 b equal to 1 என சமன்பாடு 1 ஈக்குவேஷன் 1ல் பிரதியிட. ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படி ரெண்டு ஈக்குவேஷன் 2ல போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பிளஸ் நம்பர் இருக்கு. அதுதான் a plus b equal to 2, a plus 1 equal to 2, a is equal to 2 minus 1, a is equal to 1. So a உடைய வேல்யூ 1, b உடைய வேல்யூவும் 1. கொடுத்திருக்கிற இத வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி அதுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றோம். அதெல்லாம் அடுத்தது 1.5ல 5th சம். சோ இதெல்லாம் வந்து இந்த சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் ரெடியூஸ்டு சிலபஸ் ப்ராப்ளம்ஸ் தான். இதெல்லாமே இப்ப வரைக்கும் பார்த்திருக்கிறது எல்லாம் வந்து 2 மார்க் क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चंस. அடுத்தது 1.5ல 5th ப்ராப்ளம். a, b, c f of a tends to b என்ற சார்பு f of x is equal to 2x plus 1 எனவும் g வந்து g function வந்து b tends to c g of x is equal to x squared எனவும் வரையறுக்கப்பட்டால் f dot g and g dot f இன் வீச்சகத்தை காண்க. ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. வீச்சகம் நான் கொடுத்திருக்கிற क्वेश्चन நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். வேற எதுவும் எழுதல. (1.5ல 5th problem. Let a, b, c tends to n and a function f tends a tends to b be defined by f of x is equal to 2x plus 1 and g b tends to c is defined by g of x is equal to x squared. Find the range of f dot g and g dot f அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ f of x is equal to 2x plus 1, g of x is equal to f x squared னு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. f of x is equal to 2x plus 1, g of x is equal to x squared அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ f dot g எடுக்கிறோம். f dot g of x அப்படினா
f of g of x அப்படிங்கிறது f dot g of x அப்படிங்கிறது. So g of x உடைய வேல்யூ என்ன? x squared. So அப்ப f of x squared னு இதாகும். அதாவது இங்க g of x உடைய வேல்யூவை x squared அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இந்த இடத்துல. சோ அப்ப வந்து உங்களுக்கு x squared னு கிடைக்கும். அப்போ f of x squared f of x என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus 1 னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல f of x squared னு இருக்கு. அப்ப x squared க்கு போடும்போது 2x squared plus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா f of x equal to 2x plus 1. x x squared ஆ மாத்துறோம். எடுத்துருக்கோம் அப்படின்னா f dot g of x is equal to 2x squared plus 1 அப்படிங்கிறது equation 1. ஓகேவா? அடுத்தது g dot f of x அப்படின்னா g of f of x இப்போ g of x என்ன கொடுத்திருக்காங்க? g of f of x ன்னு சொல்லிருக்கோம். g of 2x plus 1. f of x வந்து 2x plus 1 தான क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அதை இந்த இடத்துல போடுறோம். இந்த சைடுல எழுதுறதெல்லாம் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. f of x is equal to 2x plus 1 ன்னு இந்த இடத்துல போட்டுருக்கோம். சோ அதனால g of x ல வந்து போட்டுருக்கோம். இப்போ g of x என்ன? x squared. அப்ப 2x plus 1 the whole squared. இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா g of x equal to x squared ல 2x plus 1 போட்டிருக்கோம். அப்ப இது வந்து a plus b the whole squaredங்கிற ஃபார்முலால வந்திருக்கா? சோ நெக்ஸ்ட் இது a plus b the whole squared ஃபார்முலால வந்திருக்கா? 2x plus 1 the whole squaredங்கிறது a plus b the whole squaredங்கிற ஃபார்முலால இருக்கும்போது a squared plus 2ab plus b squaredங்கிற ஃபார்முலால இருக்கு. சோ நமக்கு क्वेश्चनல f a tends to b, g வந்து b tends to c ன்னு கொடுத்திருக்காங்க. சோ f dot g f dot g எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 2x squared plus 1 கிடைச்சதா? சோ f dot g உடைய வீச்சகம் ரேஞ்ச் f dot g உடைய ரேஞ்ச் வந்து y equal to 2x squared plus 1, that is belongs to c. அடுத்தது திருப்பி g dot f எடுக்கும்போது என்ன கிடைச்சது? 2x plus 1 the whole squared, that belongs to a. So g dot f வந்து a tends to c. So g dot f வந்து இதோடைய g dot f உடைய வீச்சகம் வந்து a tends to c. கொடுத்திருக்கிற நம்பரை அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அத மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாக்குறது தான் இதோடைய வீச்சகம் கண்டுபிடிக்கிறது. f dot g உடைய வீச்சகம் வந்து 2x squared plus 1, g dot f உடைய வீச்சகம் வந்து 2x plus 1 the whole squared. அவ்வளவுதான். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ங்கிறதெல்லாம் क्वेश्चन தான் நமக்கு கிடையாது. சோ இது வரைக்கும் நம்ம இந்த சாப்டர் உடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चंस பார்த்துட்டோம். சோ அடுத்தது 5 mark question பார்க்க போறோம். Most important 5 mark question in this chapter. So 1.4 la fourth sum. Most important 5 mark in this chapter is 1.4 la third sum and fourth sum. 1.4 la third and fourth both. அது 5 mark question. So இதுல இன்னைக்கு most important question in first chapterல 2 marks and 5 marks பார்த்திருக்கோம். பார்த்தலாம். 1.4 ல இது 5 mark question.
1.4ல third question most important 5 mark. F of set வந்து 1,2 2,2 3,2 4,3 5,4 என்ற சார்பினை அம்புக்குறி படம், அட்டவணை படம், வரைபடம் மூலமாக தீர்க்கவும். 3 வந்து கொடுத்திருக்காங்க. அம்புக்குறி படம் ஒண்ணு, அட்டவணை படம் ஒண்ணு, வரைபடம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. 1.4ல third problem is the important 5 mark. 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஆரோ டயகிராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப் 3 தான் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆரோ டயகிராம், டேபிள் ஃபார்ம் அண்ட் கிராஃப் இது 3 தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி क्वेश्चन, பட் இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. இந்த क्वेश्चनலாம் அட்டெண்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். அட்டெண்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா நீங்க வந்து போடணும். அம்புக்குறி படம், ஆரோ டயகிராம் ஃபர்ஸ்ட். இது क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க. எல்லாமே क्वेश्चनல இருக்கும். ஜஸ்ட் நீங்க அத வந்து டயகிராம் மட்டும் தான் போடணும். இதுல வந்து ஆர்டர் பேர்ஸோட ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு இதுலயும், ஆர்டர் பேர்ஸோட செகண்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு இதுலயும் போட்டுக்கணும். அவ்வளவுதான். Order phase 1 2 3 4 5 1 2 3 4 5. செகண்ட் phase வந்து 2 2 2 மூணுலயுமே 2 தான் வருது. அதுக்கு அடுத்தது 3 4. சோ 1 2 3 இது மூணுமே வந்து 2 கூட தான் ஜாயின்ட் ஆகுது. இதுதான் ஆரோ டயகிராம் அம்புக்குறி படம். 4 வந்து 3 கூட, 5 வந்து 4 கூட ஜாயின் ஆகுது. இதுதான் வந்து ஆரோ டயகிராம் அம்புக்குறி படம்ங்கிறது இதுதான். செகண்ட் இது வந்து அட்டவணை, டேபிள் ஃபார்ம், அட்டவணை படம். இதே சேம் இதேதான் ஆர்டர் பேஸ x f of x ன்னு எழுதணும். இத நீட்டா அழகா போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து 1.5 மார்க்ஸ் போடுவாங்க. கரெக்டா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும். இதான் ஆரோ டயகிராம். இது ஒரு 5 மார்க் क्वेश्चन, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடுத்தது வரைபடம், கிராஃப். கிராஃப் எல்லாம் வந்து வரைபடம், கிராஃப் இது வந்து தேர்ட் சப்டிவிஷன் இந்த क्वेश्चनல. கிராஃப் எல்லாம் வந்து ரொம்ப அழகா நீட்டா வந்து வரைஞ்சா இந்த क्वेश्चन வந்து ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். கிராஃப் ஏனோ தானோல வரைஞ்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து மார்க் கட் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி 5 மார்க் क्वेश्चन. சோ அதனால ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கிராஃப் இதெல்லாம் வந்து நீட்டா வரையணும். நல்லா ஸ்கேல், பென்சில் எல்லாம் யூஸ் பண்ணி நீட்டா வரையணும். ஆக்சிஸ்லாம் கரெக்டா போடணும். 2 3 4 5 6 வரைக்கும் போதும். ஏன்னா நமக்கு 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. சோ இங்கேயும் 1 2 3 4 5 6 வரைக்கும் போதும். இங்கேயும் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின். இங்க 0 மார்க் பண்ணணும். அதே மாதிரி வந்து எக்ஸ் கிராஸ் ஒய் கிராஸ்லயும் வந்துட்டு ஒரு 2 நம்பராவது போடுங்க. -1 -2. இங்க -1 -2 நமக்கு இல்லனாலும் அது ஒரு கிராஃப்னு பிரசன்ட் பண்ணும்போது அது எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1,2. அடுத்தது 2, இங்க நம்பர் மார்க் பண்ணணும். 1,2 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். 2,2 மென்ஷன் பண்ணணும். அடுத்தது 3,2 மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணாதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இது எல்லாமே ஒரே லைன்ல வரும். அடுத்தது 4,3 4,3 இங்க வரும். அடுத்தது 5,4. சோ இந்த மாதிரி கரெக்டா வந்து மார்க் பண்ணி நம்பர்ஸ வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணணும். என்னென்ன நம்பர்ஸ்ல நீங்க வந்து பிளாட் பண்ணிருக்கீங்கங்கறத மென்ஷன் பண்ணணும். பண்ணாதான் இதுக்கெல்லாம் ஃபுல் மார்க் கிடைக்கும். கிராஃப் நீட்டா வரைஞ்சு பென்சில்ல வரைஞ்சு அதை வந்து நீட்டா வந்து மார்க் பண்ணணும். நல்லா தெளிவா நம்பர்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி எழுதணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. 1.4ல 4th ப்ராப்ளம்.
நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம் 1.4 தேர்ட் ப்ராப்ளம். இப்ப பாத்துக்கிறது 1.4ல தேர்ட் ப்ராப்ளம். அடுத்தது 1.4ல ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஃபோர்த் ப்ராப்ளம் in 1.4 இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. n tends to n என்ற சார்பு f of x is equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question English medium. Show that the function f n tends to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 to 1 but not on to 1 to 1 ஒன்றுக்கொன்று சார்பு but on to மேல் சார்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் f of x is equal to 2x minus 1 ன்னு நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. f of x is equal to 2x minus 1. இதுல n செட் 1 2 3 4 up to and so on. அப்போ f of 1 எடுத்துட்டோம் அப்படினா 2 into 1 x உடைய வேல்யூ 1 அப்படினா 2 into 1 equal to 2 minus 1 1. f of 2 அப்படினா 2 into 2 minus 1 4 minus 1 3. f of 3 is equal to 2 into 3 6 minus 1 5. f of 4 equal to 2 into 4 8 minus 1 7. f of 5 equal to 2 into 5 10 minus 1 9. so இது வந்து n of x இது n of x இது n of f of x. ஓகேவா? 1 2 3 4 5ங்கிறது வந்து n of x ன்னு எடுத்துக்கலாம். n of f of x வந்து 1 3 5 7 9 அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். One, 2, 3, 4, 5 and so on. இங்க 1 3 5 7 9 and so on. இப்போ 1 எடுத்தோம்னா 1 2 எடுத்தா 3 3 எடுத்தா 5 4 எடுத்தா 7 5 எடுத்தா 9 அப்படியே and so on போயிட்டே இருக்கும். சோ இந்த இடத்துல இதோடைய ரேஞ்சும் டொமைனும் எழுதுறோம். மதிப்பகம் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 2 3 and so on. ரேஞ்ச் வீச்சகம் வந்து செகண்ட் நம்பர் ஆர்டர் பேர் உடைய செகண்ட் நம்பர் 1 3 5 7 9 and so on. இப்போ இது வந்து இப்போ ஒன்றுக்கொன்று சார்பு. எப்படி அப்படினீங்கன்னா ஒன்றுக்கொன்றான சார்புனா n of x ல இருக்கிற ஒரு நம்பருக்கும் n of f of x ல ஏதோ ஒரு நம்பர் பேர் இருக்கு. சோ வந்து this is the one to one function but not onto function. ஏனா not onto function னு ஏன் சொல்றோம்னா n of x ல இருக்கிற எந்த நம்பரும் வந்து n of f of x ல ஒரே நம்பருக்கு போய் மெர்ஜ் ஆகல. நம்ம லாஸ்டா ஒரு ப்ராப்ளம் பாக்கும்போது 1 வந்து 1 க்கும் 2 போகும் 2 க்கும் 2 போகும் 3 க்கும் 2 போகும். அது எல்லாமே ஒரே நம்பர்ல பேரா இருக்கும். சோ அந்த மாதிரி இங்க பேர் ஆகல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர். சோ இது வந்து ஒரு ஒன்றுக்கொன்று சார்பு ஆனால் வந்து மேல் சார்பு அல்ல. எப்படி அப்படின்னா நமக்கு வந்து எல்லா நம்பர்ஸுமே வந்து டிஃபரெண்ட் நம்பர்ஸோட பேர்ஸ் ஆகுது. சோ இது வந்து ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பட் நாட் an onto function because it's fairly different numbers in each set. ஒவ்வொரு நம்பர் கூடயும் தனித்தனியா பேர் ஆகுது. சோ அதனால எல்லாத்துக்கும் வந்து பேர்ஸ் தனி இருக்கறனால இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பட் நாட் onto function. இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் and 5 மார்க்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். மொத்தமா டோட்டலா வந்து 7 ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. இது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் சாப்டரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்கலாம். அதுக்கு அடுத்த செட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். இந்த டிவிஷன் எக்ஸாம் முடியற வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிளாसेस போயிட்டு இருக்கும். சோ இதுல இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் சாப்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்க்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுனா நீங்க ஃபர்ஸ்டே வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லயே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண முடியும்.
சோ இதோடயே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க 76 மார்க்ஸ் ஐ காட் இன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னும் வந்து நல்லா வந்து 100 மார்க்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதுல ஏதாவது இப்ப வரைக்கும் எடுத்ததுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் சாப்டருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்த்துப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் வெனஸ்டே கிளாஸ்ல செகண்ட் சாப்டரோடது பார்ப்போம். இப்ப பாக்குறது எல்லாமே ரெடியூஸ்டு சிலபஸோட தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இது வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ரெடியூஸ்டு சிலபஸ்ல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. தேங்க்யூ.